மாயிலாத்துன். இரண்டாவது ரசூலா சொன்னாங்க, நல்லா விளங்குங்க, மாயிலாத். மாயிலாத்னா யார் தெரியுமா? சாயக்கூடிய பெண்மணிகள். எதன் பக்கம் சாயிர? அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள். எப்படி எப்படி? ஆம்புலகளோட பேசுறா சரி இன்பம். நாங்கண்டா பேசுறதில்ல. யாரோட? பள்ளி ஹசரத்தை கண்டா ஓடுற ஓட்டத்துக்கு காண்ல விழுந்துருவாங்க, அப்படித்தானே? பள்ளி மோதினார கண்டா, ரோட்ல வரக்கூட மோதினார கண்டா முடிஞ்சு பக்கத்துல ஓரமாகுக்கு காணலுக்கும் விழுந்துருவாங்க. அவ்வளவு பத்தினித்தனம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அப்படித்தான் நீக்கணும். ஆனா உங்களோட வீட்டுக்கு முன்னால மீன் விக்கிறவன் வந்து நிக்கிறான், அவன் முன்னுக்கு எப்படி போய் நிக்கிறீங்க? இந்த ஊர்ல அந்த உடுப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியா? பெண்கள் வீட்டுள்ள கொடுக்கிற உடுப்பிக்க நாங்க நைட்டின்னு சொல்லுவோம், சில நேரம் கவுன். கவுன் அப்படி மேலே அப்படியே தொங்க கூட கீழே வரைக்கும் கவுன் சொல்றோம் ஊர்ல. இந்த ஜுப்பா மாறிக்கும். அதை உடுக்கிற ராவைக்கு தான் பெரும்பாலும், குசுனி வேலைக்கு தான் அதை உடுக்கிற, சமையலறை வேலைக்கு. அந்த உடுப்போட வந்து தலையும் மூடியில காலும் மூடியில, மீன் கடைக்காரை சொந்த வாப்பா மாதிரி, சாச்சா பெரியப்பா மாதிரி சிரிச்சு சிரிச்சு மீன் வாங்குற. அப்படி மோதினாரை கண்டால் ஓடுகிற சமூகம், ஹசரத்தை கண்டால் ஓடோடி விடுகிற சமூகம். மீன் விற்க வந்தவனை பார்த்து எந்த இரையச்சமும் இல்லாமல் மீனுக்கு விலை பேசினா மாயிலாத், அந்நிய ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள்.